எப்பவும் போல் அன்றைக்கி காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டல் கிளம்புனாங்க. ஒரு கால் சீனியர்கிட்ட இருந்து, தோ இவர் தான் எங்கள் காலேஜே பார்த்து பயப்படுற சீனியர் கிஷோர். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் நைட் நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா, மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, ஆனால் என்னன்னு தெரில என்னை டார்கெட் பண்ண ஆரம்பித்தார். ஒரு ஃப்ரைடே ஈவினிங் ஏய் இங்கே வா. என்ன விஷ் பண்ண மாட்டியா சீனியர்ஸ்க்கு? சார் கையில் என்ன கையில்? பேர் என்ன? திமுரா க்ளீன் பண்ணுறா. ஏய் எர்ரா. டேய் சூர்யா, நீ கிஷோர் சார் கூப்பிட்டாரா? அதிலிருந்து வெளியே வர்றதுக்குள்ளே இன்னொரு பெரிய சம்பவங்க. அதிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. வர சொல்லிட்டியா? வந்துடுவான்டா. வரட்டும் இரு, பார்த்துக்கலாம். ஏன் மடியில் வந்து உட்காருயா? உட்காரா குடிப்பியா? நீ குடிக்க அப்புறம் நான் ஏன் குடிக்காரா? அரட்டடிக்க ஊர் சுற்றலாம் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா என் கூட நிற்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட் பிரபா தாங்க. ஜெய் ரூமுக்கு போல. ஒரு வாரம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்ற? அவன் எல்லாத்தையும் இப்படி தான் பிரச்சனை எடுத்து வச்சுருக்கான். என்ன பண்ணலாம் அவனை? அதுலேருந்து வெளியே வா. அவனை போடணும். கொல்கத்தால பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பெண் மருத்துவர் நான் தாண்டா பிரச்சனை உனக்கு? காலிலேருந்து எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? ஏய் ஒன்னதான். அவனை போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் மாட்டிக்காமல் பண்ணணும். நீ என்னவோ பண்ணு, நான் தூங்குறேன். கால் நவுத்து. I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all night. பிரபாடி எந்தடா ஒரு ஏன்டா நிமிஷம் சாவடிக்கிற? உனக்கு என்னடா நான் சொல்கிறதுக்கு இல்லை ஒரு நிமிஷம். டேய் எனக்கு ஒரு ஐடியாடா. அவனை ஏன் நம்ம ஸ்ட்ராங்குலேட் பண்ணி சாவச்சிட்டு அப்புறம் சூசைன்னு காமிக்கூடாது? என்னடா ஸ்ட்ராங்குலேட்டுன்ற சூசைடுன்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. I'm scared of the mountain, of the river, of the fire, of the sound of lightning in the sky. Those sounds make me wanna cry. This light above me, I'm shit scared. Those colors, I'm shit scared. These speakers, I'm shit scared. Those woofers, I'm shit scared. Bad trip, I'm shit scared. Those chills, I'm shit scared. Shit scary, shit scary. Okay,
I'm on a pee. சூர்யா விட்றா. சனியை செத்துட்டான்டா. சாவுடா. நிறுத்து. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்தால் என்ன பண்ணுவோம்? சார் இங்கே வந்து ஐ கன்ஜஸ்டாக இருக்குது, ஃபேஸ் கன்ஜஸ்டாக இருக்குது. அந்த லைகேசர் மார்க் வந்து எபோ த தைராய்டு கார்ட்லேஜ் இருக்குது. சூசைடாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து மார்க்ஸ் பார்த்தீங்களா, எபோ பிலோ த தைராய்டு கார்ட்லேஜ் இருக்குது. சூசைடாக இருந்தால் ட்ரிப்ளிங் செலவாக இருக்கும், அதுவும் இல்லை. இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது சார். இது சூசைடா இல்லை வந்துட்டு ஹோமிசைடா என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது சார். இல்லை சார், இதை வந்து நம்ம கொஞ்சம் சஸ்பெக்ட் நிறைய பண்ணணும். கழுத்துல பாத்தீங்களா ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் நிறைய இருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டோரை பாத்தீங்களா, டோர் வந்து உள் சைடு லாக் ஆகாம இருக்கு. சூசைட் பண்றவங்க உள்ள லாக் ஆகாம. ட்ரெஸ் பாருங்க, கீழே வந்து ஹாஃப் உடம்புக்கு மேலதான் கசங்கி இருக்கு. அப்ப யாரும் ஸ்டாங்கிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சூசைட் பண்ண வச்சிருக்காங்க. கிரைம் சீன் ஆல்ரெடி இருக்கு சார். சேர் பாருங்க, சேர்ல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ கிரைம் சீனே நமக்கு வந்து இதா இருக்கு. ஸோ இட் இஸ் a well planned murder சார். ஆமாம்ல, அதெல்லாம் காலைல பார்த்துக்கலாம். மூடிட்டு தூங்குடா. இனிமே அவன் ஸ்மார்ட் பண்ணி சாவடிக்கூடாது. பிரபா சார் இந்த கேஸ் என்ன சார், ப்ளீடிங் ஃப்ரம் நோஸ் இருக்கு, அது மாதிரி கன்ஃபியூஷன் அந்த மாதிரி தான் மவுத் இருக்கு, அது மாதிரி நேசல் கார்ட்லேஜும் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, நேசல் போனும் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இது என்னது, இது பார்த்தா வந்து ஸ்மாதரிங் மாதிரி தான் தெரியுது சார். ஏதோ ஸ்மாதரிங் பண்ணியிருக்காங்க மாதிரி தான் தெரியுது. சரி உங்க சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், அங்கே பாருங்க, கழுத்துல பாத்தீங்கன்னா நெயில் பைட் மார்க்ஸ் இருக்கு. கையில பாத்தீங்கன்னா விக்டிமுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா. சோ வந்து இவனே இதை பண்ணிக்க முடியாது. சோ ஒருத்தன் வந்து தலகாணி வச்சு மூஞ்சில அமுத்திருக்கான். இன்னொருத்தன் வந்து கை கால் வந்து அசையாம இருக்கிற மூமெண்ட் இல்லாம இருக்கிறதுக்காக அமுத்திருக்காங்க. சோ இட் இஸ் அகைன் a well planned murder by Burking சார். சே, இந்த பிளானும் செட் ஆகலல்ல. டேய் பிரபா, அவனை என்ன நம்ம ட்ரௌனிங் பண்ணி சாவடிக்கூடாது? ஏய் மென்டல், அவன் செய்து பைக்கிட்டு நான் எங்கடா போவேன்? ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது? ஸோ ஃபேஸ்லாம் கன்ஜஸ்டடாக இருக்குது பாருங்கள் சார். லிப் சைனஸஸ் ஆகிருக்கு. மல்டிபிள் டர்மல் ஸ்கார்ஸ் இருக்குது பாருங்கள் சார். ஸோ ஒரு கண்டிப்பாக ஒரு க்ரானிக் ட்ரக் அடிக்டாக தான் சார் இருப்பான். சார் கையை பார்த்தீங்களா சார், அவன் ப்ரிடாமினன்ட் ஹேண்டில் வந்து நீடில் மார்க் இருக்குது. மோஸ்ட்லி இன்ஜெக்ட் பண்ண மாதிரி தான் சார் தெரியுது சார். பியூப்பிளை பார்த்தீங்களா சார், பின் பாயிண்ட் பியூப்பிள் மாதிரி தெரியுது. மோஸ்ட்லி வந்து அது மார்ஃபின் பாய்சனிங்காக தான் சார் இருக்கும் சார். ஃபேஸ் கன்ஜஸ்டடாக இருக்குது, ஏதோ வச்சு ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குது சார். ப்ரெஷர் மாதிரி தெரியுது ஓவர் த ஃபேஸு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் சார். சார் அங்கே பார்த்தீங்களா சார், ஒரு ஐவி சிரிஞ்ச் இருக்குது சார்.
ஓகே சார், நம்ம இதை வந்து ஃபாரன்சிக் லேபுக்கு காமிச்சு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் சொல்லுங்கள் சார். சார் அகைன் இட்ஸ் அ வெல் பிளான் மர்டர் சார். டேய் பிரபா, இங்கே வாடா. எனக்கு ஒரு பிளான்ரா. அவனுக்கு அர்சனிக்கில் ஒரு ஸ்பூனு, லெட்டில் ஒரு ஸ்பூனு, தாளியத்தில் ஒரு ஸ்பூனு கலக்கி அவன் அடிக்கிற சரக்கில் கலந்துடுறோம். அதை குடிச்சிட்டு தான் அவன் சாவறான். அட மெண்ட 100 வருஷம் இருக்க பணத்தை கூட எடுத்து அது பாய்சன் எடுத்துன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு ஃபாரன்சிக் மெடிசன். வேலையை பாடுறா. எதுவுமே வேலைக்கு ஆகணும். கிஷோர் தனியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நாங்கள் பண்ண சம்பவமே வேறு. ஆறு மச்சான் அடிக்க வந்திருக்கானுங்க. என்னப்பா என்னாச்சு? கீழே தடுக்கி வந்துட்டேன் சார். 4 பேர் கும்பலாக விழுந்தீங்களா? இல்லை சார், படிக்கட்டில் போயிட்டு இருந்தோம். பின்னாடி வந்து இவன் தான் அப்படியே எல்லாரும் கீழே வந்துட்டோம் சார். ஏன்னா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. ஃபாரன்சிக் டீம் சார் எல்லா ரிப்போர்ட் வந்துருச்சு சார். சார் ரிப்போர்ட்டில் அப்ரேஷன் கன்ட்யூஷன்ஸ்லாம் இருக்குது சார். ஸோ அப்போ கண்டிப்பாக இது ஒரு பிளண்ட் ஃபோர்ஸ் இன்ஜுரிஸாக தான் இருக்கும். அப்போ இவங்க யாரோ கண்டிப்பாக தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க சார். ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இவங்க இதை பார்த்த கீழே வலிக்கு விழுந்த மாதிரி தெரில. கண்டிப்பாக 4-5 பேர் எனக்கு அடிச்சிருக்காங்க சார் இவங்கள. முதல்ல இவனுக்கு ஒரு பாயாசத்தை போடணும்டா. My கருத்து, what is I'm saying